ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிரை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பச்சைப்பயிறு சீடை. இப்போ நம்ம பச்சைப்பயிறு சீடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெல்லம் 100 கிராம், பச்சைப்பயிர் 200 கிராம், மைதா மாவு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி தேவையான அளவு. இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் பச்சைப்பயிரை ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு ஃபுல்லாக வறுபடுற வரையும் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஸ்பீடாக வச்சோன்னா மேலே இருக்கிறது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், ஆனால் உள்ளே வறுபட்டுருக்காது. பச்சைப்பயிறு நல்லா வறுந்து வந்துருச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் வெல்லத்தை சேர்த்தி அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லம் கரைசலை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை நல்லா பொடியாக அரைச்சிட்டு அதை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை இந்த பச்சைப்பயிறு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சின்ன சின்ன பாலை உருட்டி எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இதை நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இந்த பச்சைப்பயிறு மாவில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் நம்ம சீடை செய்ய தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு மாவு பால்ஸை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிறு உருண்டை எடுத்து மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு மாவு உருண்டைங்களை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வர வரையும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதை எடுத்துடுறேன். மிச்சம் இருக்கிறத மறுபடியும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான பச்சைப்பயிறு சீடை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.